நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், அது என் ஒய்ஃப் அமலா. ப்ரொஃபசர் ஜெயந்தியோட பொண்ணு இல்ல? உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. ஆமா, ஷாலினி எங்க? ஷாலினி ஜெயந்தி அம்மா வீட்டுல இருக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். வீட்டுக்கு வந்து ஒரு கப் காஃபி கூட குடிக்காம போறீங்க? இல்ல, பிரஸ் கிளப் போற வழியில வந்த அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அப்ப காஃபி சாப்பிடுறேன். சரிங்க, வரேன் மகேஷ். வாங்க சார். இவ்வளவு பேரும் புகழ இருந்தோம் எந்த கர்வமும் இல்லாம ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல. ஷாலினியை பத்தி யாரு விசாரிச்சாலும் சரி, உடனே அவங்க நல்லவங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற மாதிரி அந்த மணிபாரதி இப்போ உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? ஆமா சார். அம்மாவை ஒதுக்கி வச்சிருக்கிற அமலாக்கு அவங்களோட கடந்த காலத்தை பத்தி தெரிய வந்துச்சுன்னா எதிர்காலத்துல எப்பவும் ஒன்னா சேர மாட்டாங்க. மகேஷ், இப்போ அவன் ஒரு விஷப்பாம்பு மாதிரி தலையை மட்டும்தான் உள்ள நீட்டி இருக்கான். ஒரு நாள் நீ இல்லாத போது உன் வீட்டுக்கு அவன் கட்டாயம் வரத்தான் போறான். வந்து அமலா கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லத்தான் போறான். பார்த்துக்கிட்டே இரு. இல்ல சார், எனக்கு என்னமோ அவர் அவ்வளோ கேவலமா நடந்துப்பாருன்னு தோணல. ஏன்னா அவர் அமலாவை பார்த்தப்போ அவர் முகத்தை நான் பார்த்தேன். தான் காதலிச்ச பொண்ணோட மகளை பார்க்குற மாதிரி தான் ஒரு உணர்ச்சி அவர் மனசுக்குள்ள இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை சார், வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு வேதனை அவர் மனசுக்குள்ள இருக்கு சார். அதை அவர் சொல்ல முடியாத தவிச்சதை நான் பார்த்தேன். வெறும் குற்ற உணர்ச்சியும் வேதனையும் தான் அவர் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு சார். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் அப்பதான் கண்ணால பார்த்தேன். அந்த மனசும் மனுஷனும் தப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. தப்பு பண்ணவும் முடியாது. உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா அவனால பாதிக்கப்பட்டவனா. எனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். அவனோட ஒவ்வொரு செயலையும் பார்த்து என்னால இப்போ பயப்படுத்தாம முடியும். நான் அவரை மீட் பண்ண போறேன் சார். அவரோட கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். தப்பா எடுத்துக்காதீங்க சார். 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. திடீர்னு அவங்க கர்ப்பம் ஆயிட்டப்புறம் அவங்கள அவர் விட்டு போறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு உண்டான கரெக்டான காரணம் அவரை கேட்டா தானே தெரியும். ஏதோ பெத்தவங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த விஷயத்துல அது கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது காதலிச்சவங்களை தாயாக்கிட்டு திடீர்னு எதுக்கு சார் அவர் அப்படி ஓடி போனோம்? அந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா அவர் இருந்திருக்கலாமே. ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாரு? இதான் சார் என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி. இதை நான் நிச்சயமா அவரை நேருக்கு நேர் பார்த்து கேட்டுதான் ஆகணும். அதுக்கு அவன் தெளிவான பதில் வச்சிருப்பான். ஏன்னா அவன் பெரிய எழுத்தாளன் இல்லையா?
அவன் பக்கத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு புது கதையை உருவாக்கி வச்சிருப்பான். அதனால அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மகேஷ், இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கானே அவனை எப்படி வெளியே துரத்துறதுங்கிறத பத்தி தான். செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. அவ ஹெல்த்துக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ், அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் காலேஜில் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிவிடு, அவள் டெலிவரிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு ஃபுல்லாக நீ தான் அவள் கூட இருக்கணும். ஓகே? பிரியா, பிரியா நில்லு. ஏய், ஏண்டி, எவனோ ஒருத்தனோட குழந்தையை சுமந்துக்கிட்டு இங்க வந்து நிப்ப, நான் லீவ் போட்டு உன்னை கவனிச்சுக்கணுமா? பயத்துல உன்ன மாதிரி விஷப்பூச்சி வளர்றது தெரிஞ்சு நான் உனக்கு சுகப்பிரசவம் வேற பார்க்கணுமா? நீங்க காவல இருக்க வேண்டாம், பிரசவமும் பார்க்க வேண்டாம். பொறுக்கிறதுக்கு முன்னாடியே சாப விட்டு அந்த குழந்தையை கொன்னுடுவீங்க. அதுவும் உங்க சொந்த பேர குழந்தைய. நிறுத்து. சொந்த பேர குழந்தையா? அது உனக்கே உறுதியா தெரியுமா? தெரியுமாடி? வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமா இருக்கிற உன்ன மாதிரி கிரிமினலுக்கு பிறக்கிற குழந்தை உன்ன மாதிரி கிரிமினலா தானே இருக்கும். அதோட ஜனனம் இந்த வீட்டுல நடக்கவே கூடாது. அதுக்கு நான் விட மாட்டேன். எப்ப வெளியே போறேன்? பிரசவம் முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். அருணோட குழந்தைய பெத்து அருண் கையில கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஒரேடியா போயிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரசவம் முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். அருணோட குழந்தைய பெத்து அருண் கையில கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஒரேடியா போயிடுறேன். இதை தவிர வேற எந்த காம்ப்ரமைஸ்க்கும் தயாரா இல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்ச எனக்கு அது அவர்கிட்ட சேர்க்கறதுக்கான கடமை இருக்கு. அப்படின்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உரிமைக்காரன் யாரோ அவன்கிட்ட பெத்து கொடு. அந்த கருமத்தை ஏன் வீட்டு வாரிசாக்க பார்க்காத. இது பாரு, எவனோட குழந்தைக்கோ அப்பாவா இருக்கிற அவசியம் என் பையனுக்கு இல்லடி. இந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் பையன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி கேடு கெட்டவளுக்கு எப்படி புரியும்? இது பாரு, அவன் கல்யாண விஷயத்துல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் தெரிஞ்சே இன்னொரு தப்பு பண்ண மாட்டேன். இது பாரு, அருணை விட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு வேணாலும் சொல்லு. ஒரே செட்டில்மெண்ட். வாங்கிட்டு போயிட்டே இரு. நில்லு பிரியா. பிரியா நில்லு. என்னடி பேசிட்டே இருக்க? நீ பாட்டு போயிட்டே இருக்க. இத பாரு, திரும்பவும் நாம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். எதுக்கு தெரியுமா? அபார்ஷன் பண்றதுக்கு.
என்னமோ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ற. அபார்ஷன் ஒண்ணு உனக்கு புதுசா இருக்காது. இத பாரு, இந்த வீட்ல நீ இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற உன் குழந்தைய கலைக்கணும். முடியாது, என்னால முடியாது. அருண் நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஓ, புருஷன்கார சம்மதத்தோட தான் எல்லா இடத்துலயும் அபார்ஷன் நடக்குதோ? அருணை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்காத. அபார்ஷனுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. என் பையன் கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உன்னை கூப்பிடுவேன். ஒழுங்கு மரியாதையா நீ என் கூட வரணும். முடியாது, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இதுக்காக நான் என்ன தியாகம் பண்ண வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்வேன். அருணோட குழந்தைய நான் பெத்தெடுப்பேன். இவ்ளோ தூரம் நான் சொல்றேன். உன் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பன் என் பையன் இல்ல. நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி, என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பா அருண் தான். என்ன பண்றீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது? இது அருணோட குழந்தை தான். நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஏய், முதல்ல உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தாண்டி இந்த குழந்தையும். இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உன்னால உறுதியா சொல்லவே முடியாது. சுட்டி காட்டுற இடத்துல என் பையன் இருக்கான்னு அவனை அப்பா ஆக்கிடுவியா? இத பாரு, இந்த பாவத்தை எல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் பையனுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுக்காக சார் நீங்க ஷாலினி வயசை பத்தி கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். பிறந்த பிஞ்சு குழந்தையா இருந்தப்ப ஷாலினி உன் கையில கிடைச்சான்னு சொன்ன. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே ஷாலினியோட உண்மையான வயசு என்னன்னு. அது அது வந்து ஒரு 21, 22 வயசு இருக்கும். அப்போ ஒரு தடவை ஷாலினிக்கு 26 வயசு இருக்குன்னு சொன்ன. எப்ப? நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி பார்க்காதீங்க சார். சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் மேல சக்தியும். நெத்தியில பட்டையும் கழுத்துல கொட்டையும் வச்சு பக்திமானா காட்டுற நீ பொய் சத்தியம் சொல்லி கடவுள் கிட்ட தண்டனையை கேட்டு வாங்கிக்காத. அந்த அம்மன் வேணும்னா என்ன தண்டிக்கட்டும். நானே பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையத்தான் சொல்றேன். ஷாலினிய பாத்தீங்கன்னா ஒரு 18, 19 வயசு மாதிரி தான் தோணும். பள்ளிக்கூடம் போற பொண்ணு மாதிரி தானே இருக்கா. அப்படி இருந்தும் நான் வயசை குறைச்சு சொல்லலையே. 22 வயசுன்னு நான் உண்மையத்தானே சொன்னேன். என் நாக்குல ஒரு பிரச்சனை இருக்கு சார். பொய் சொல்லணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே வந்தாலும் கரெக்டான நேரத்துல என் வாயிலிருந்து உண்மைதான் வரும். என்ன பண்றது? அப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல நான் பிறந்துட்டனே. சரி,
ஷாலினியோட வயசை பத்தின விஷயத்தை விட்டுத்தள்ள. குழந்தையா இருந்த ஷாலினிய உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னியே, எந்த இடத்துல வச்சு? வீட்லயா, ஹாஸ்பிட்டல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தையா இருந்த ஷாலினிய உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னியே, எந்த இடத்துல வச்சு? வீட்லயா, ஹாஸ்பிட்டல்லையா? உண்மையை சொல்லக்கூடாது. அதை சொன்னா நம்ம வருமானத்துக்கு ஆப்பாயிடும். அப்ப என்ன சொல்லலாம்? என்ன மையப்பா இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது எந்த இடம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருச்சு. சென்னையிலிருந்து அரக்கோணம் போற வழியில திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அன்னைக்கு அமாவாசை, நல்ல நிலா வெளிச்சம். என்ன மையப்பா, அமாவாசை அன்னைக்கு நிலா வெளிச்சமா? ஆமா, அமாவாசை அன்னைக்கு நிலா தெரிஞ்சது. அபிராமி பட்டருக்கு தெரிஞ்ச மாதிரி. சரி, நிலா இல்லைன்னு சொன்னாதான் உங்களுக்கு திருப்தின்னா அப்படியே நான் சொல்றேன். முதல்ல நீ நடந்ததை சொல்லு. அந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுதான் அவன் குழந்தைய என்கிட்ட கொடுத்தான். யார்? அது 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 வந்து சார். ஏன் சொல்ல தயங்குற மையப்பன்? சொல்லு. அது அந்த மீன் விக்கிற மாரியப்பன் அவன் கூடையில போட்டு மீன் தான் கொடுக்கறான்னு நான் நினைச்சேன். திறந்து பார்த்தா குழந்தை. அவன் தான் கொடுத்தான். என்ன மையப்பன் இது? முதல்ல சொன்னதை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. நான் முதல்ல உங்ககிட்ட எதையும் மாத்தி சொல்லலையே. இப்படி ஒரு விஷயத்தை பத்தி நாம இப்பதானே முதல் தடவையா பேசுறோம். அப்புறம் எப்படி? நீ யாரையோ காப்பாத்த முயற்சி பண்ற. என்ன சார் நீங்க? நான் யார காப்பாத்த முயற்சி பண்றேன் சார்? இந்த மெய்யப்பனை நம்புங்க. இந்த மெய்யப்பனுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது. நான் யாரையும் காப்பாத்த முயற்சி பண்ணல. அதுக்கான அவசியம் இல்ல சார். சரி, இந்த கூப்பிட்டோன்னு வந்தல, செலவுக்கு வச்சுக்க. ரொம்ப நன்றி சார். கேட்காமலே பணம் எல்லாம் கொடுக்கிறாரு. நல்ல மனுஷன்தான். ஆனா போலீஸ் மாதிரி விசாரணை, அதுவும் இந்த மெய்யப்பங்கிட்ட நடக்காது சார். நடக்காது.